அது வரவேற்கிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு. அதில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட 100க்கும் மேலான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு, ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம், இன்னொரு பக்கம் சந்து கடை, இன்னொரு பக்கம் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின் எல்லாமே போதைப் பொருட்கள் சரளமா கிடைச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவில் என்ன போதைப் பொருள் இருக்கோ இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது. அப்ப யாரு காரணம் இதுக்கெல்லாம்? யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்? இதெல்லாம் டாஸ்மாக் கடை 5000 தான் இருக்கு தமிழ்நாட்டில், சந்து கடை 25000 சந்து கடை இருக்கு. 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் மது கிடைக்குது. கள்ளச்சாராயம் நேற்று கூட பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் ஒருத்தர் இறந்திருக்கிறார். ஒரு 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில். அதை மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நேற்று நடந்த சம்பவம் அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். அதெல்லாம் யாரு இதுல ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இதுல அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையா வரணும். விசாரிக்கட்டும், காவல் தமிழ்நாடும் விசாரிக்கட்டும். ஒன்னும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆரம்ப கட்ட விசாரணை இருக்கு. ஆனா முழுமையா சிபிஐ தான். ஏன்னா இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். இது ஒரு முழுமையான விசாரணை நடந்து, ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, தடுக்கணும். அதுக்காகத்தான் முழுமையா விசாரணை நடந்தாதான் இது தடுக்கலாம். பிற்காலத்தில் வருகின்ற இது போன்ற ஏதாவது நிகழ்வுகளை தடுக்கலாம். ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? அச்சுறுத்தல்கள் வருதா? இருக்கு. ஏன்னா பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறோம், இவ்வளவு காலமா ஈடுபட்டு இருக்கோம், 26 வருஷமா இருக்கிறோம். நம்ம நிச்சயமா அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவங்களுடைய விசாரணை எல்லாம் முக்கியமானதான் நான் பாக்குறேன். நான் யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கணும். நான் தலைவர்களுக்கு மட்டும் நான் சொல்லல, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பயம் இல்லாம மக்கள் வாழணும். அதான் எங்களுடைய நோக்கம். இல்ல, அதாவது அது இதற்கு முன்பு இருந்த ஆணையர் அதுக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறார். அது விசாரணை என்பது தொடர்ச்சி தான். தலைமை மாறி இருக்கலாம், விசாரணை தொடர்ச்சியா இருக்குதா இல்ல. ஆனாலும் எங்களுக்கு மீண்டும் சொல்றேன், நான் அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வரணும்னா முழுமையா சிபிஐ விசாரணை நடந்தாலும் நம்பிக்கை தன்மை. பாஜக கோரிக்கை வைக்கிறாங்க, நேரடியா டெல்லி போய் அமித்ஷா சந்திக்கிறாங்க. பாமக சார்பில் தேவைப்பட்ட எல்லாம் சேர்ந்து போறதுன்னா தேவைப்பட்ட நாங்க கோரிக்கை வைப்போம். அதுல என்ன இருக்குது, எங்களுடைய வெளிப்படையா நாங்க சொல்ற கோரிக்கை நிச்சயமா சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்ல, கள்ளக்குறிச்சி உடைய அங்க 67 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா அது 3 மாநில பிரச்சனையா இருக்கு. அந்த சம்பவம் அதுல உயர் காவல்துறை அதிகாரிகள் அது சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அது சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதுல தமிழ்நாட்டு காவல்துறை அதை விசாரணை பண்ணா அது முழுமையா வெளியே வர செய்தி வராது. அதான் இப்ப நான் இவ்வளவு சொன்னது எல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது, இதுக்கு பிறகு தடுத்து நிறுத்துகின்ற சம்பவம், இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடாது. அதுக்காக தான் முழுமையா வரணும். நன்றி.